அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஒரு அரசு பள்ளியில ஆய்வுக்கு போறாங்க. அந்த அரசு பள்ளியில் உள்ள ஒரு மாணவி அவங்கள்ட்ட கீர்த்தனா கேட்குறாங்க. அதாவது உங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கேட்குறாங்க. அந்த பிள்ளைக்கு தெரியாம, உண்மையிலேயே தெரியாம தான் நின்றுச்சா இல்லைன்னா தெரிஞ்சுமே திடீர்னு ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னோடனே அந்த பதட்டத்துல சிலவங்களுக்கு இந்த ஃபியர், அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்தாலே ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஒரு எண்ணத்துல அந்த பிள்ளை சொல்லாம இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாகவே நம்ம வகுப்பு ஆசிரியர் நம்மள்ட்ட நாளைக்கு கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு திடீர்னு தலைமை ஆசிரியர் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு வைங்களேன், அதுக்கே நம்ம என்ன செய்வோம், ஒரு பதட்டமாயிருவோம். திடீர்னு என்னடா வகுப்பு ஆசிரியர் தான் கேட்பாரு, தலைமை ஆசிரியர் கேட்கிறாருன்னு தெரிஞ்சதையே மறந்துடுவோம். மாணவ பருவத்துல நம்மளோட நிலைமையெல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. அப்படிங்கும்போது அந்த பிள்ளை என்ன காரணத்துக்காக சொல்லாம இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனா நம்ம இப்ப என்ன சொல்ல வரோம்னா, இந்த செயலை கண்டிச்சு பேசக்கூடிய மக்கள் இந்த செயலை கண்டிக்கிறாங்க. ஏன்னா அது தப்பு தான். அந்த பிள்ளைக்கு தெரியல, அதை ஒரு ரீல்ஸா போடணுங்கிற அவசியம் இல்லை. அது அந்த பிள்ளைக்கு ஒரு சங்கடத்தையும் மன உளைச்சலையும் கண்டிப்பா என்ன செய்யும், ஏற்படுத்திடும். அப்போ இதை கண்டனம் தெரிவிச்சு பேசக்கூடிய மக்கள் அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்னன்னா, அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளையோட அப்பா என்ன கலெக்டராவா இருப்பாரு, தாசில்தாராவா இருப்பாரு, இல்ல கமிஷனராவா இருப்பாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கறாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு அவல நிலை அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களே தங்கள்ட பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கல அப்படின்னு சொன்னால் அப்ப அரசு பள்ளியுடைய தரம் அவ்வளவுதானா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அவங்க தரமற்றவங்களா இருக்கிறாங்களா? ஏன்னா அரசு பள்ளியில படிக்க வைக்காத அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அப்ப அரசு பள்ளியுடைய தரம் தான் என்ன? அப்ப இந்த தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன செய்யணும், அரசாங்கம் முயற்சி எடுக்கணும். அரசு அதிகாரிகளாக அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அரசு பள்ளியில கட்டாயம் படிக்க வைக்கணுங்கிற ஆர்டரை போடுறதுக்கு முன்னாடி அரசாங்க பள்ளியுடைய தரத்தை உயர்த்தி அவங்கள கட்டாயம் சேர்க்க வைக்கிறதுக்கான, கண்டிப்பா இங்கதான் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அப்ப அரசாங்க பள்ளிகளுடைய தரத்தை இன்னுமே என்ன செய்யணும், உயர்த்தணும். அதற்காக அரசாங்கங்கள் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். அரசு அதிகாரிகளும் அரசு பள்ளியில தங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழலை என்ன செய்யணும், உருவாக்கணும். இதை நம்ம என்ன செய்யறோம், இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறோம். நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல இறைவன் உங்களை என்னையும் இடம்பெற செய்யும்.